உண்மையாகவே வந்து காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அதில் உள்ளே போகும். அப்போ நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் வந்து சிறைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம யார் மூலிமா கொடுப்போம்? குற்றவாளி சொல்கிறாரு, நான் கஞ்சா வச்சுருந்தேன், ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நான் வச்சுருந்தேன் அப்படின்னு ஓப்பனாக வந்து ஒத்துக்கிற அளவுக்கு வந்து கஞ்சா பழக்கம் வந்து தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. நீதிமன்றத்திலே ஒத்துக்கிறாரா? நீதிமன்றத்திலே ஒத்துக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய செல்போன் பறிப்பு, நகை பறிப்பு, இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து யாரால் உபயோகப்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த போதைப் பொருட்களை அதிகமாக உட்கொள்கிற நபர்கள் தான். இது ஒரு டாக்டிக்ஸ். ஒரு கொஞ்சம் அளவுக்கு வச்சுக்கிட்டா நம்மளை சட்டம் ஒன்றும் செய்யாதோ அப்படின்லாம் நினச்சிட்டு ஓப்பனாக வந்து நான் வந்து வச்சுருந்தேன், அது என்னோட உபயோகத்துக்குன்னு சொல்லும்போது நாங்களாம் உள்ளே இருந்துட்டு உண்மையாலுமே தமிழக முதல்வர் வந்து அவரால் திறம்பட ஒரு செயலை அவருடைய அனுமதியோடு செய்யுதா அப்படிங்கிறத அவராலேயே வந்து இப்போது சொல்ல முடியாது. ஏன்னா அவரை இயக்கிறதே பார்த்தீங்கன்னா மீடியா மைக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஒரு வழக்கறிஞரோடு உரையாடப் போகிறோம். வாருங்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுடைய இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, முன்பு இருக்கக்கூடிய ஒரு அமைதியான சூழ்நிலை இப்போ தமிழ்நாட்டில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே வந்து சீர்கேடு அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முன்பு எப்பவும் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குற்றங்கள் வந்து நடக்கிறத இப்போ தினமும் நம்ம நாளிதழ் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம். சமீபத்துலேயும் கூட நம்ம பார்த்துருப்போம், கள்ளக்குறிச்சி விவகாரம் வந்து ரொம்ப பேசப்பட்டது. அந்த அளவுக்கு வந்து இந்த கள்ளச்சாராயம், கஞ்சா, இன்னும் எத்தனையோ வகையான இந்த போதை பொருட்களெல்லாம் வந்து இங்கே தமிழகத்தில் தொடர்ந்து வந்து அதிகமான மக்களால் வந்து உபயோகிக்கக்கூடிய ஒரு கொடூரமான நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து இந்த தமிழக உளவுத்துறையாக இருக்கட்டும், தமிழக சட்ட ஒழுங்கு பார்க்கக்கூடிய இந்த காவல்துறையாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்களை வந்து பாதுகாக்கிற விஷயத்தை விட்டு போட்டு தமிழக அரசுக்கு ஒரு ஃபேவராக வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குது, அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக மட்டும்தான் இருக்குதோ தவிர்த்துட்டு மக்களுக்கு தேவையான இந்த அடிப்படை சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதில் அவங்களுடைய கவனம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இதனால் நிறைய குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறதை நம்ம பார்க்குறோம். நிறைய செல்போன் பறிப்பு, நகை பறிப்பு, இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து யாரால் உபயோகப்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த போதைப் பொருட்களை அதிகமாக உட்கொள்கிற நபர்கள் தான் அது செய்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, இந்த குற்றங்கள் ஏன் ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த போதைப் பொருளை வாங்குவதற்கு பணம் தேவைப்படுது. அப்போ அதை வந்து அந்த பணம் அவங்க வீட்டிலையோ இல்லாட்டி வேலைக்கோ போய் இவங்க சம்பாதிக்கலைன்னா இதை வந்து இந்த மாதிரி திருட்டு செயல்களில் ஈடுபட்டு தான் அந்த போதைப் பொருளை வாங்குறதுக்கான பணத்தை அவங்க பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறங்காட்டி இந்த மாதிரியான சம்பவங்களில் இளைஞர்கள் ஈடுபடுறத இப்போ பார்க்க முடியும். போதைப் பொருள் வந்து மக்களிடையே நிறைய புழக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க. நிச்சயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா நாளிதழ்களில் இந்த போதை, குறிப்பாக கஞ்சா, கள்ளச்சாராயம், இந்த மாதிரியான செய்திகள் வந்து நம்ம வராமல் பார்க்குறதே முடியறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதமாக இந்த இடத்துல இவ்வளோ டன்னு கஞ்சா பிடிப்பட்டது, இந்த இடத்துல இவ்வளோ கிலோ பிடிப்பட்டது அப்படின்னெல்லாம் பார்க்குறோம். நான் ஒரு வழக்கறிஞராக ஒரு சம்பவத்தில் பார்க்கும்பொழுது ஒரு குற்றவாளி சொல்கிறாரு, நான் கஞ்சா வச்சுருந்தேன், ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நான் வச்சுருந்தேன் அப்படின்னு ஓப்பனாக வந்து ஒத்துக்கிற அளவுக்கு வந்து கஞ்சா பழக்கம் வந்து தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. நீதிமன்றத்திலே ஒத்துக்கிறாரா? நீதிமன்றத்திலே ஒத்துக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு தான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்கிறாரு. இது ஒரு டாக்டிக்ஸ். ஒரு கொஞ்சம் அளவுக்கு வச்சுக்கிட்டா நம்மளை சட்டம் ஒன்றும் செய்யாதோ அப்படின்லாம் நினச்சிட்டு ஓப்பனாக வந்து நான் வந்து வச்சுருந்தேன், அது என்னோட உபயோகத்துக்குன்னு சொல்லும்போது நாங்களாம் உள்ளே இருந்துட்டு உண்மையாலுமே அதிசயமாக பார்த்து எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு. ஒருவேளை அவருக்கு அதிகமான இந்த செயலில் ஈடுபட்டு அவருக்கு மறத்து போயிடுச்சா அப்படின்னெல்லாம் தெரியல. ஆனால் முதல் முறையாக அந்த ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நபர் அப்படி ஒரு பதிலை சொன்னார். சிறைக்கிலே போய் மத்திய சிறைகளில் போய் அவங்க சோதனை இடும்போது அங்கேயே கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாகவே செய்தி வருது. இதெல்லாம் எப்படி? அப்போ நீங்கள் பாருங்கள், உண்மையாகவே வந்து காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அதில் உள்ளே போகும். அப்போ நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் வந்து சிறைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம யார் மூலிமா கொடுப்போம்? காவல்துறை அதிகாரிகிட்ட கொடுப்போம். அவங்க அந்த பொருளை பரிசோதித்ததுக்கு அப்புறம் தான் வந்து
உள்ள வந்து கொண்டு போவாங்க. இதுதான் நடைமுறை. ம், ம். யார் வந்து பார்க்க வர்றாங்களோ அவங்க போய் ஒரு பழமோ ஒரு பிஸ்கட்டோ கொடுத்துட முடியாது. சிறைக்குள்ள பறிமுதல் செய்யறதெல்லாம் நடக்குதுன்னா காரணம் என்னன்னா அவங்களே வந்து அதுக்கு உடந்தையா இருக்கிறாங்க, இல்லாட்டி அவங்களே வந்து சப்ளை செய்யறாங்களோ என்னமோ. நம்மளாம் அதெல்லாம் வந்து யோசிக்கணும். ஏன்னா ஒன்னா உடந்தையா இருக்கணும், இல்லைன்னா செய்யணும். ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நடக்கும். நடக்கும். ஆமாங்க. இப்போ காவல்துறையின் அனுமதி இல்லாம காவல்துறைக்கு தெரியாம இதெல்லாம் நடக்கிறது இல்லை. நிச்சயமா காவல்துறையோட பங்களிப்பு இல்லாம இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த அரசுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? தமிழக முதல்வருடைய செயல்பாடு எப்படி இருக்கு, அவர் தனித்து வந்து ஒரு செயலை செய்யறாரா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது தமிழக முதல்வர் வந்து அவரால் திறம்பட ஒரு செயலை அவருடைய அனுமதியோட செய்யுதா அப்படிங்கிறத அவராலேயே வந்து இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா அவரை இயக்கிறதே பார்த்தீங்கன்னா அவருடைய மகனா இருக்கக்கூடிய இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரி, இவங்க எல்லாரும் தான் வந்து அவருக்கு பின்புலமா இருந்து ஒரு செயல் நடந்துருச்சுன்னா வேணா அவருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா இவங்க தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாங்க. அப்ப இவங்க தான் வந்து இந்த தமிழகத்துல நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை வந்து எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத இவங்க தான் முன்னெடுத்து செய்யறாங்க. இப்போ பலதரப்பட்ட அதிகார மையங்கள் இருக்கிறதுனால கூட இந்த சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா? ஆமாங்க. இப்போ நீங்க பாருங்க, நான் அதனால தான் இப்போ அதான் சொல்றேன். இப்போ காவல்துறையோட கட்டுப்பாடு தமிழக அரசுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்ட தான் இருக்கு. அப்போ அவருடைய கட்டுப்பாடும் நேரடியாக காவல்துறை கிட்ட இருக்கான்னு இல்லை. இவங்க 2 பேரும் தான் வந்து அதை வந்து நிர்வகிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு விருப்பம் இல்லை. காவல்துறையை எப்படி வந்து நிர்வகிக்கணுங்கிற ஒரு புரிதலும் கூட வந்து இவங்க 2 பேருக்கு இல்லை. இவங்க 2 பேர்த்துக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க வந்து நிழல் முதல்வர்களாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இதை முதல்வருடைய கவனத்துக்கு இவங்க எடுத்து போக வேண்டிய கடமை இருக்குது. ஆனால் அதை அவங்க செய்யறதில்ல. முதல்வரும் இந்த காவல்துறையை வந்து கண்டுக்காம விட்டுட்டாரு, அவங்களுக்கான சரியான அறிவுறுத்தல்கள் வந்து செய்யறதில்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு இளம் வயதினர் இதில் ஈடுபடுறாங்க? இல்லை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்துறதுல விதவிதமான நமக்கே வந்து இந்த மெத்தமின் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்பான பெரும்பாலான மக்களுக்கெல்லாம் வந்து கஞ்சா, கள்ளச்சாராயம் இதுதான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மெத்தமின்னு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞரால் வந்து தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த பயன்பாடு வந்து இளைஞர்கிட்ட அதிகமாக வந்து நடக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த பொருள்களை வாங்குவதற்கு அவங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுதில்ல, அதற்காக வந்து அந்த பணத்தை ஈட்டுவதற்காக தான் வந்து நிறைய குற்றச்செயல்களில் அவங்க ஈடுபடுறாங்க. அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நம்ம சந்திக்கக்கூடிய கொலை சம்பவங்கள் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதனால இதை செஞ்சா ஈஸியா அவங்களுக்கு பணம் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்றீங்க. ஆமாம் ஆமாங்க. நீங்க பாருங்க, நம்ம நிறைய காணொளிகள் பார்த்துருப்போம். ஒரு பெண் நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்க கழுத்துல இருந்து செயினை பறிப்பாங்க, முரட்டுத்தனமா அவங்கள வந்து தாக்குவாங்க. அதுல நிறைய இறப்பு சம்பவங்கள் ஆயிருக்குது. நிறைய பேர் வந்து அவங்களுடைய இன்னும் காயம் ஏற்பட்டிருக்கும். இப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய தேவைக்காக ஒரு வழிப்பறியில் ஈடுபடுறதோ இல்லாட்டி சில நேரங்களில் பணத்துக்காக கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் கூட நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இருப்பது தான் நம்மளுக்கு ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.